ஓயின் கத்துற பழக்கம் இந்த போஸ் கிட்ட வேணாம். அதெல்லாம் பழைய போஸ். நான் யாரும் தெரியும்ல. நான் இந்த வீட்ல யாருங்கிறது உனக்கு தெரியும். இந்த வீட்ல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்க உசுரை காப்பாத்தின கடவுள். அவங்க உசுரை காப்பாத்த சரியான நேரத்துல மருந்து கொண்டு வந்து கொடுத்த கடவுள். அதான் நான். அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? எப்படியும் உங்க காதுக்கு வராம இருந்திருக்காது. என் பெரியப்பா அதான் மாமனார் ஒரு உசுரை காப்பாத்துறதுக்காக என் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு 1,00,00,000 ரூபாய் இருக்காரு. 1,00,00,000 புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணமும் நடக்க போகுது. எம்எல்ஏ மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாம் ஜம்னு வாழ போறேன். உங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் ராஜா மாதிரி வாழ போறத பார்த்து பார்த்து வயிறு அடைஞ்சு சாக மாட்டா. ஒரு நிமிஷம், நான் காட்டுல இருந்து மருந்து எடுத்துட்டு வரப்போ நீ தானே கட்டையாலே என்ன அடிச்சிட்டு மருந்து எடுத்துட்டு ஓடி போனது. தெரிஞ்சிருச்சா? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அது நான் தானே. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீ தான் இதை பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா எல்லாம் உண்மையை தெரிஞ்சுட்டு எப்படி நீ அமைதியா இருக்க? சொல்ல வேண்டியதானே? ஐயா ஆமா ஆமா அத்தா 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 அமைச்சு 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 யாரையும் சொல்றதை நம்பாதீங்க. மேலே மருந்து எடுத்துட்டு வந்து நான் தான் என்ன காட்டுல கட்டையால அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்து மருந்து திருட்டு ஓடி வந்துட்டேன்னு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னா யாரும் நம்ப மாட்டான். நீ சொல்றதுக்கு எந்த சாட்சியும் இல்லைன்ற பயம் தானே. அதான் நீ அமைதியா இருக்க. அப்புறம் வீணா போய் உண்மையை சொல்றேன்னு ஏதாவது சொல்லி நீ அசிங்கப்படுத்திக்காத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தினது இந்த போஸ் தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓவரா ஆடாத தம்பி. உன்னை அழிக்கிறதுக்கு யாரும் இங்க புதுசாலாம் பிறந்து வர வேணாம். உன்னோட தானவமே உன்னை அழிச்சிரும். ஏய்ங்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்கிட்ட வச்சுக்கோ. நான் கடவுளை ரொம்ப நம்புறவன். நீ வேணா பாரு, என் மாமா உனக்கு 1,00,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னாருன்னு சொன்னல, அது உன் கைக்கு கிடைக்காது. இளவு பஞ்ச பார்த்து பழம் பழுக்கோன்னு காத்து இருக்கிற கிளி மாதிரி நீ ஏமாறதான் போற. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும்